இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 28 அதிகாரம் 19 தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தனக்கு இருக்கிற கொஞ்ச நிலத்திலும் அதில் உண்மையாய் உழைத்து பாடுபட்டு அதிலே வேலை செய்து பொழுது அதில் வரும் விளைச்சல்களினால் திருப்தியாவான். அது அவன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் வீணரை பின்பற்றுகிறவனோ தம் இருக்கும் பொறுப்புதனை உணராமல், நான் அது இருந்தால் பெரிய ஆளாகி விடுவேன், இது இருந்தால் சிறப்பாக வருவேன், அப்படியென்று கற்பனையை ஓடவிட்டு தன் பொறுப்பை உணராமல் வீணரையும் வீண் பேச்சு பேசுகிறவர்களும் நம்பி அவர்களோடு கூட போகிறவன் கடைசியில் வறுமையாலும் தள்ளப்பட்டு வெறுமையை உணர்கிறான். அவனுடைய வாழ்க்கை வேதனைப்படுகிறது. எனவே கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பை உணர்ந்து அதில் உண்மையாய் உழைக்கும்போது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமேன்.